நம்முடைய மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அழகேசன் ஐயா அவர்களும், வடசென்னை மாவட்ட மணலாரி சங்க தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பார்த்தசாரதி அவர்களும், விழுப்புரம் மாவட்ட மணலாரி சங்க தலைவர் அருமை சகோதரர் சசிகுமார் அவர்களும், செங்கல்பட்டு மாவட்ட மணலாரி உரிமையாளர் சங்க தலைவர் அருமை சகோதரர் மகேந்திரா சிட்டி கன்னிப்பல் அவர்களும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் முதற்கட்டமாக தமிழக அரசு தமிழகத்தில் 9 இடங்களில் மணல் இருப்பதை கண்டறிந்து நீர்வள ஆதாரத்துறை மூலமாக மணல் குவாரி திறப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. ஐயா நீங்களும் போட போறீங்களா? தமிழக அரசு நீர்வள ஆதாரத்துறை மூலமாக 9 இடங்களில் மணல் குவாரி திறப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இதை தமிழ்நாடு அனைத்து மணலாரிகள் உரிமையாளர்கள் சங்கங்கள் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த அறிவிப்பு என்பது 1 மாதத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டு மணல் குவாரிகள் திறப்பதற்கு தயாரான நிலையில் இருந்தும் கூட இதுவரை மணல் குவாரிகள் திறக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த மணலை அரசியல் செய்வதன் காரணமாகவும் இந்த மணலை விடுவதற்கு கூடாது என்பதை வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய நபர்கள் தவறான கருத்துக்களை அரசு அதிகாரிகளுக்கும் அரசு தலைவர்களுக்கும் தெரிவிப்பதன் காரணமாக இந்த மணல் குவாரி தடைப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே எங்களுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் மன்ற சந்திப்பில் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கடந்த 2003ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 7ஆம் தேதி அன்றைய அரசு தமிழகத்தில் அனைத்து மணல் ஆற்றுப்படுகைகளிலும் கண்டறிந்து தரமான மணல்களை அரசே கொடுக்கும் என்கின்ற உயரிய ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். இந்த 22 ஆண்டுகளாக இதே நடைமுறையில் இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைய அரசு தமிழகத்தில் மணலுக்கு மாற்றாக எம்சாண்டுகளை ஊக்குவித்தார்கள். அந்த எம்சாண்டை ஊக்குவித்த காரணத்திற்காக ஏறக்குறைய 4500க்கும் மேற்பட்ட எம்சாண்டை உருவாக்கும் கல்குவாரி கிரஷர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4500க்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரஷர்கள் மூலமாக தரமற்ற எம்சாண்டுகள் உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக எம்சாண்ட் தயாரிப்பதற்கு பல லட்சக்கணக்கான லிட்டர் நீர்களை தேவைப்படுகிறது. அதே போல அந்த எம்சாண்டில் இருக்கக்கூடிய அந்த துகள்களை நீக்குவதற்காக உயரிய மின்விசிறிகள் மூலமாக காற்று மாசை ஏற்படுத்தி எம்சாண்டுகள் தயாரிக்கப்படுகிறது. அதே போல பல ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த எம்சாண்டுகளை சுத்தம் செய்கிறேன் என்ற அடிப்படையில் ரசாயனம் மூலமாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அந்த எம்சாண்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இரும்பு கம்பிகள் 2-3 ஆண்டுகளிலே பாழ்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தரமற்ற கட்டிடங்கள் உருவாகி கொண்டு வருகிறது. அதே போல நம்ம தமிழகத்தினுடைய வரலாற்றை மறைக்கின்ற அடிப்படையிலே வரலாற்றை அழிக்கின்ற வகையிலே குன்றிருக்கும் இடமெல்லாம் தமிழ் கடவுள் குமரன் இருப்பான் என்பது நம்முடைய முன்னோர்களின் பழமொழி. இதை அழிக்கின்ற வகையில பல குன்றுகளிலே இருந்த தமிழ் கடவுள் முருகன் அவருடைய கோயில்கள் இன்றைக்கு கற்களாக உடைக்கப்பட்டு எம்சாண்டுகளாக தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு கட்டிடங்களாக உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழனுடைய வரலாறு அழித்துக் கொண்டு வருகிறார்கள். பல மலைகள் இன்றைக்கு தமிழகத்திலே காணடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலைகளை மீண்டும் உருவாக்கம் செய்ய முடியுமா என்பதை இந்த சமூக ஆர்வலருக்கும் இந்த மணல் குவாரிக்கு மாற்றாக எம்சாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய கருத்தாக நாங்கள் முன்வைக்கிறோம். எனவே தரமாக இருக்கக்கூடிய மணல் இயற்கையாகவே வெள்ளப்பெருக்கின் காரணமாக வெள்ளம் உருவாகி அந்த வெள்ளம் மணலை இயற்கையாக ஆற்றுப்படுகைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த மணல் என்பது மிக தரமாக இருக்கிறது. எனவே இந்த தரமான மணலை பயன்படுத்தி மக்கள் தரமான கட்டிடங்களை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இந்த அரசு வாய்ப்பு கொடுத்து தமிழகம் முழுவதும் உடனடியாக அந்த அனுமதிக்கப்பட்ட 9 மணல் குவாரிகளை திறப்பதற்கான ஆவணம் செய்ய வேண்டும். அதே போல இந்த மணல் எம்சாண்ட் தயாரிப்பதற்கு நீர் தேவைப்படுகிறது. அந்த நீர் என்பது குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் எடுக்கப்பட்ட
குடிக்க பயன்படுத்துகின்ற இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்பது 70லிருந்து 80 உள்ளாக அந்த டிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு இருக்கிறது. இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் எடுக்கப்பட்ட இந்த நீர் என்பது நிலத்தடி நீர். இந்த நீர் 300லிருந்து 350க்கு அளவிற்கு அந்த டிடிஎஸ் இருக்கிறது. இந்த அளவில் இருக்கக்கூடிய நீரில கடந்த காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் வீடு கட்டி வந்தார்கள். அந்த வீடு இன்று வரை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தரமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிமிர்ந்து விண்ணை முட்டுகிற அளவில் நிமிர்ந்து நிற்கின்றது. ஆனால் இன்றைக்கு இந்த எம்சான் தயாரிக்கக்கூடிய